ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு தேங்காய் போலி. அதுக்கு இன்றைக்கி நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். 200 கிராம் கோதுமை மாவு எடுத்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கரும்பு சர்க்கரை போட்டு இந்த மாதிரி பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு மைதா மாவில் செய்யணும்னா நீங்கள் மைதாலே செஞ்சுக்கலாம். இதே மாதிரியே சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கங்க. இப்போது நடுவில் 2 ஸ்பூன் அந்த ஸ்டஃபிங் எடுத்து நல்லா இப்படி பரப்புன மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எப்போயுமோ செய்கிற போலி மாதிரி இல்லாமல் இது நம்ம வித்தியாசமாக செய்ய போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு இப்படி முக்கோணமாக மடித்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்படி முக்கோணமாக மடித்து விட்டுருங்க. மடித்து அது மேலே நல்லா அமுத்தி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி கூட தடவிக்கிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற சைட்லேயும் கொஞ்சமாக தண்ணி தடவி அதை ஒரு முக்கோண ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி போலி செஞ்சிங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்டஃபிங் இருக்கும். நம்ம உள்ளே வச்சு திரட்டி வெளியெல்லாம் வந்துட்டுருக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு தவாவை வச்சு அதில் ஆயில் போட்டிருக்கேன். இதில் செஞ்சு வச்சுருக்கிற போலியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சுட்டெடுங்க. ஒரு பக்கம் எண்ணெய் போட்டு மறுபக்கம் பரட்டி எடுத்திங்கன்னா 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான போலி ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோன்னு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள எல்லா இடத்துலையும் ஸ்டஃபிங் இந்த மாதிரி இருக்கும். நான் சூடாக எடுத்துருக்கிறேன். ஆறுன பின்னால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான போலி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.